இந்த நாள் நிகழ்ச்சிக்கு நம் கர்த்தருடைய அனுகிரகமும் பிரசன்னமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய ஆயிரமாக வெளிப்படுத்த கேட்பார். Let's pray. Dear Heavenly Father, we want to thank you for this beautiful evening. We want to thank you, Lord, for all the guests that you have brought them here. We want to thank you for the families, the wives and the children who have come here. We want to thank you for your Son, our Lord Jesus Christ, who has promised us love, joy, peace, and freedom. We, dear Lord, ask you to be present here as we try to celebrate the birth of your Son, dear Lord Jesus Christ. Bless everything that we do here, and we pray that let your presence be real here among all of us and touch the hearts and the needs of the people who have it and who cannot speak it. Dear Lord, we commit everything into your loving hand. We ask this in Jesus' precious name. Amen. Thank you, Amma. இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பங்கு வைக்கிற ஒரு நன்மை என்று சொன்னால் வரவேற்பு. உங்களை மாத்திரமல்ல, வந்திருக்கிற அனைத்து தன்னுடைய பணிக்காக நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் வரவேற்பதற்கு விதமாக இந்த திருச்சபை தொடக்கம் தற்போது உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலயத்தின் செயலாளர் மிஸ்டர் ஜெபராஜ் அவர்களை உங்கள் சார்பாக கிறிஸ்டியன் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக ஒரு பெரிய பொறுப்பிலே தமிழ்நாடு அரசின் சிறைத்துறை டிஐஜியாக இருக்கும் கனகராஜ் சார் அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் மனைவி திருமதி ரம்யா கனகராஜ் அம்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களை எங்களுடைய குருசேகரத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்கின்றோம். திரு ராஜசிங் அவர்கள் என்று சொல்லும் போது டிஐஜி அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு மிக சிறிய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அது எங்களுக்கு திருச்சபைக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது மற்றவர்களை மகிழ்விப்பதுதான் கிறிஸ்துமஸ். மகிழ்ச்சி செய்ய வைப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்துமஸிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சியை திரு ராஜசிங் அவர்களும் திரு மணிராஜ் அவர்களும் எங்களோடு சேர்ந்து எங்கள் ஆயர், இணையாயர், குருசேகர் குழு பொருளாளர் மற்றும் குருசேகர் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இதை செய்வதற்கு மிக மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டோம். நம்முடைய உடலிலே எந்த பாகங்களால் ஒரு பாகங்களிலே ஒரு அடிப்பட்டாலோ ஒரு வலி ஏற்பட்டாலோ அதற்கு உடனே ரியாக்ஷன் பண்ணுவது இரண்டு கண்கள் தான். நம் கண்ணீரின் மூலமாக அந்த ரியாக்ஷனை காண்பிக்கும், வலியை காண்பிக்கும். அதுபோல இந்த உலகத்திலே மக்கள் எங்கே கஷ்டப்பட்டாலும் சரி, அது இந்த பகுதியிலே குறிப்பாக கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இரண்டு பேர் இணைந்திருக்கின்றார்கள். ஒன்று கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, இரண்டு திருச்சபை கோடபாங்க திருச்சபை. இரண்டு கண்களை போல எங்கு கஷ்டப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இதை செய்து வருகின்றோம். இப்பொழுதும் அநேக மாணவர்கள்
பொன் போன்றது. நீங்கள் இந்த காலத்திலே கஷ்டப்பட்டு நீங்கள் படித்தால் எதிர்காலத்திலே உங்களுடைய இஷ்டப்படி இன்பமாக நீங்கள் வாழலாம். எனவே இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக படியுங்கள். உங்கள் பெற்றோர் கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு இருக்கும் கவலைகள் எல்லாம் இறைவனிடம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே வந்திருக்கும் அருமையான மாணவ மாணவிகளையும் அவர்களோடு கூட அவர்கள் அழைத்து வந்திருக்கும் பெற்றோர்களையும் எங்களுடைய குருசேகத்தின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த அருமையான நாளிலே எங்களுடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் உங்களுக்காக பாடல்களும் ஒரு குறு நாடகமும் சிறிய நாடகம் நடித்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய டிஏஜி ஐயா அவர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார் என்று நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் சாதம் நிறைய பேர் சாதம்னா அப்படின்னு சாதம்ல சிஎஸ்ஐ டெஃபோம் காலங்களில் இருந்து அவங்க நம்மளோட படிக்கிறாங்க. அது இன்னும் தொடர்கிறது. ஏன்னா அண்ணன் சொன்னது போல உங்களுடைய எதையாவது நன்மைகள் செய்வதற்கு மிகுந்த அக்கறையோடு கூட செய்யக்கூடிய ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக கருத்து கொடுக்கறதுனால நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அந்த போல நாள் நம்ம உற்பத்தினர் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 2000 மதிப்பில் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கெல்லாம். ஆனால் அந்த திருச்சபை 1000 அல்ல செயலாளர் பொருளாளர் இவர்களுக்கு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அங்கே கொடுக்கப்பட்டிருந்த நோட் புக்ஸ். அது மாத்திரமில்லை, நீங்கள் சிலர் கேட்பீங்க, சார் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் உதவி செய்யல, எங்களுக்கு ஏதாவது கிடையாதான்னு தாய்மார்கள் கேட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் நாட்டில் ஒரு புடவைய திருச்சபையிலிருந்து 1000 கமிட்டியும் சேர்ந்து ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ள பரிசு பிள்ளைக்கு மாத்திரமில்ல, நீங்களும் இந்த பண்டிகை காலம், இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நீங்கள் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு நாளை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை, அது இந்த கிறிஸ்தன் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வேளையில நம்முடைய சீஃப் கெஸ்டாக நம்ம வேலையை அமைந்திருக்கிற டிஐஜி ஐயா மிஸ்டர் கனகராஜ் அவர்களே திருச்சபைக்கு சார்பாக முன்னாடி கொடுத்து வரவேற்பார்கள். செயலாளர் அதுபோல நம்முடைய திருச்சபையின் இணை ஆயர் ரெவரண்ட் டாக்டர் சாரா ராக்கி அம்மா அவர்கள் திருமதி ரம்யா கனகராஜ் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். திருச்சபை சார்பாக இப்பொழுது செயலாளர் மிஸ்டர் ஜெபராஜ் அண்ணன் அவர்கள் டிஜி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவார்கள். சாருடைய வைஃப் மிஸ்ஸஸ் ரம்யா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபை ட்ரெஷரர் மிஸ்டர் குவாண்டின் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார்கள். இப்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவிகளை செய்து நம்மை புதுப்பிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட செயல்பட்டு வருகிற இந்த கோடம்பாக்கம் திருச்சபையினரை நாம் கௌரவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறிய தகவல் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், கதராடை. ஆனால் அது எங்களுடைய மனதில் உங்கள் சார்பாக, உங்களுடைய எண்ணங்கள் சார்பாக அதை டிஐஜி சார் அவர்கள் இந்த திருச்சபை ஆயர் செயலாளர் அவரையும் கௌரவிக்கிறேன். நான் உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் முதலாவது நம்முடைய திருச்சபை ஆயர் அவர்களை நம்முடைய பிரிசன் மினிஸ்ட்ரி என்றாலும் சொன்னாலும் நீங்கள் நாம தான், நான் இங்கே இருக்கிறேன், இப்போ உங்களோடு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம இந்த சிறிய கதராடை அவர்களை நன்றிகளை நாம் காணிக்கக்கூடியாக, நம்முடைய உணர்வுகளை குறிப்பிடியாக இந்த அடுத்தபடியாக நம்முடைய இணை ஆயர் அவர்களை நம்முடைய சூப்பர்டன்
டிஎச்சி சாருடைய மனைவி மிஸ்டர் ரம்யா அவர்கள் இந்த கதராடையை பிரசன்ட் சார்பாக கௌரவிப்பார்கள். மிஸ்டர் செயலாளர் மிஸ்டர் ஜெபராஜன் அவர்களே நம்முடைய பிரசன்ட் சார்பாக டிஎச்சி சார் அவர்கள் இந்த கதராடையை பற்றி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிஸ்டர் காடி பணம் இருந்தால் இதை செய்ய முடியுது. ஸோ அப்படிப்பட்ட கணக்குகள் எல்லாரும் பொறுப்பில் இருக்கிற பொருளாளர் ஸோ அந்த பொறுப்பை இது அமர்ந்திருக்கும் மணிநாதன் நம்மோடு கூட பல ஆண்டுகளாக பயணிக்கிறார்கள். இந்த திருச்சபையின் சார்பாக இந்த பிரசன்ட் கோஆர்டினேட்டராக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மணிநாதன் அவர்களை நாம கௌரவிக்காம இருக்க முடியாது. ஜெபராஜன் சொன்னாங்க நாங்கள் அவரை கௌரவிக்கிறோம் சொல்லி நம்முடைய திருச்சபையின் சார்பாக முக்கிய காரணகர்த்தாவின் பொறுப்பில் இருக்கும் திரு ராஜாமணி அவர்களை மிக நன்றி. உங்கள் எல்லாரையுமே இது போல ஒவ்வொரு சால் போட்டு வரவேற்பதற்கு எங்களுக்கு ஆசை உண்டு. ஆனாலும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். மிகுந்த அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறால் மட்டும் சுகமாக பத்திரமாக இந்த வெள்ளத்தில் நாம் பாதிக்கப்படாதபடி கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார். சிலர் இந்த நாள் உலகத்தில் இல்லை, வெள்ளத்தில் கண்டு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பின்னணியத்தில் இருந்து உங்களையும் எங்களையும் பாதுகாத்திருக்கிறார். ஆகையினால் நாம் இங்கே கூறியிருக்கிறோம். ஸோ கர்த்தருக்கு நான் நன்றிகளை அவருடைய சார்பாக நான் இந்த வேலையை எடுத்துக்கொண்டதிலே சொல்லுகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். அதற்காக உள்ளத்தில் நான் ஆக மாட்டேங்கிறேன். இந்த வேளையிலே நம்முடைய டிஎச்சி சார் அவர்கள் வேகமாக அவர்களுடைய அடுத்த ஒரு ப்ரோக்ராம் நடந்து செல்ல வேண்டியது. அவருடைய உறவுகள் இவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபராஜன் செக்ரட்டரி ஜெபராஜன் சொன்னது போன்று இவர் உங்கள் மீது இருக்கிற பற்றுதல் இந்த திருச்சபை மீது அவர்கள் திருச்சபையில் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்காக இருக்கிறது விதமாக அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை நாம் மேம்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயனாளிகள் சார்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி டைம் தந்திருக்காங்க. வேகமாக அவர்களை நாம் இருந்து அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதுனால சிலரை மாத்திரம் முன்பதாக நாங்கள் அழைத்து அந்த உதவிகளை கொடுப்போம். அதன் பின்பு தொடர்ந்து சில சின்ன நிகழ்ச்சி நம்முடைய யூத் டீம் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த யூத் டீமில் இருந்து வந்து நமக்கு அதை செய்து தருவாங்க. ஆகவே இப்பொழுது சில வார்த்தைகளை நம்முடைய டிஎச்சி சார் அவர்கள் நம்மோடு கூட சிறப்பு செய்தியாக சொல்லுவார்கள். அந்த செய்தியை கேட்ட பின்பு நம்முடைய இந்த உதவி வழங்கும் விழா தொடரும். முன்பதாக ட்ரெஷரராக இருக்கிற இந்த உங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சியை கொண்டு வருகிற 10 பேருக்கு மேலாக வந்திருக்காங்க யூத் டீம். அதில் யூத் ஃபெலோஷிப் இருந்து ஜிபி ட்ரெஷரர் இங்கே இருக்கிறாங்க. செக்ரட்டரி இங்கே வரலன்னு சொன்னாங்க. ஸோ ஜெபி மேடைக்கு தயவு செய்து வரக்கூடிய அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஜெபி நம்முடைய பிரசன்ட் சார்பாக ஆக்சுவலி இது எல்லா யூத் லீடர்ஸையும் நாம் வரவேற்கணும். அதுக்கு டைம் கிடையாது. ஸோ அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறதுனால டிஎச்சி சார் அவர்கள் இப்பொழுது அவருடைய கதராடை அவர்கள் அணிவித்து கௌரவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து டிஎச்சி சார் அவருடைய சிறப்பு உரையை நமக்கு தருவார்கள். இப்பொழுது உங்களுக்கு சிறப்பு வாழ்த்து செய்தியை நம்முடைய டிஎச்சி மிஸ்டர் தரங்கராஜ் அவர்கள் தருவார்கள். அன்போடு கூட கரங்களை தட்டி நாம் அவர்களை மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த ஆலயத்தினுடைய இந்த அரங்கை ஏற்றி கொடுத்த இந்த ஆலயத்தினுடைய ஆயர்களுக்கும் இணை ஆயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தான். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உதவி பொருட்களை வழங்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதை ஏற்பாடு செய்த பிரசன்ட் மினிஸ்ட்ரி அங்கத்தினர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும்
பொறுப்பாளர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செயலர் பேசும்போது சொன்னால், இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு பெரிய பதவியில் இருக்கிற டிஐஜி வந்திருக்கிறார், எங்களுக்கு சந்தோஷம் என்று. இது சிறிய நிகழ்ச்சி அல்ல, இது மிகப்பெரிய நிகழ்ச்சி. என்னுடைய பதவி என்பது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இதனுடைய சேவை, இந்த அர்ப்பணிப்புக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பதவி தான், அது பெரிய பதவி இல்லை. நம்ம எதனால் அவர் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கூட்டம் சிறியதாக இருக்குது, பயனாளிகளுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இல்லை, அதனால் இது ஒரு சிறிய நிகழ்ச்சி என்று நினைத்திருப்பார். ஆனால் அது அப்படி அல்ல. நாம் என்ன தொகை, என்ன பொருள் உதவியாக கொடுக்கிறோம் என்பதை காட்டிலும், அதை எத்தனை பேர் பெறுகிறார்கள் என்பதை காட்டிலும், அது எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது, யாரால் கொடுக்கப்படுகிறது, எந்த இதயத்தோடு கொடுக்கப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த சிறியோருக்கு நீங்கள் என்ன செய்தீங்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அப்போ ஆண்டவருக்கே நம்ம ஒன்று கொடுக்குறோம். அவர் மகிழும்படியாக, அவர் நம்மை பார்த்து சந்தோஷம் அடையும்படியாக, நம்மிடத்திலே பெறுவதிலே அவர் சந்தோஷப்படும்படியாக நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். அது நிகழ்ச்சி சிறிய நிகழ்ச்சியா? அது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. ரெண்டாவது, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாசம் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொன்னார். பிரதான கட்டளை என்னன்னு கேட்கும்போது, இந்த பிரதான கட்டளைகளை ரெண்டு கட்டளைன்னு சொன்னார். ஒன்று, கட்டளாகிய தேர்தலத்தில் ஒரு முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு உருவாங்க. கடவுள்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும், கடவுளை நேசிக்கணும். இன்னொன்று, நீ உன்னை நேசிப்பது போல திறனை நேசி. அடுத்த மனுஷனை, மனுஷிய நம்ம எப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ அதை மாதிரி அவங்க நேசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேசத்தின் அடிப்படையில், அந்த அன்பின் அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நம்மளால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிந்ததை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போகிற நிகழ்ச்சிகளை இந்த ஆலயத்தினுடைய பிரிசன் மினிஸ்ட்ரியிலிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அதை கொடுக்கும்போது அவர்கள் இதயத்தில் அந்த அன்பு இருப்பதனால தான் அதை செய்கிறாங்க. பெற்றுக்கொள்கிற நீங்களும் இது அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை விட இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நீங்கள் உள்ளவர்கள். இது நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, கடவுள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. அதனால தான் நீங்கள் இந்த சிறியோருக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொன்னாங்க. அவர் கருத்திலிருந்து வாங்கி நம்ம அவருக்கே கொடுக்குறோம். அவர் திரும்ப யாரும் கொடுக்குறாரு, நமக்கு தான் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை இந்த சர்ச்சில் இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உதவி கொடுக்குறது எங்கே வேணால் கொடுத்துருக்கலாம். ஏன் இங்கே கொடுக்குறோம்னா, இதை வாங்கும்போது இது கடவுள் நமக்கு கொடுத்த உதவி. கடவுள் நம்மை நேசிக்கிறார். எந்த நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்யனாலும் கடவுள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வாக்கப்படுவதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கு பெற்று பயன்பெற்று திரும்ப போகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அந்த டேபிள் சிலரை மாற்ற நாம் முன்பதாக நினைக்கிறோம். அந்த பெயர்களை வாசிக்கிற பொழுது அவர்கள் குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரும் மேடைக்கு நான் காட்டுகிற கை, என்னுடைய கை வலதுபுறமாக மேலே ஏற வேண்டும். வாங்கிட்டு இடப்புறமாக திரும்ப போய் உங்கள் இடத்துல உட்கார்ந்துருக்கோம். சரிதான்? தயவுசெய்து அமர்ந்துருங்க. யாருக்கும் தரப்பட்ட இன்றைக்கி சாருடைய ஸ்டேஜ் ஷெட்யூல்னால இந்த மாதிரி 10 பேருக்கு மாத்திரம் நாம் இப்பொழுது வழங்குகிறோம். நோட்புக்ஸ், உங்களுக்கு திருச்சபையிலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நன்றாக சிறப்பாக செய்து முடிப்படியாக ஒரு 2000 ரூபாய் பணமாகவோ கிஃப்ட் பரிசு, ஆக்சுவலி இது பரிசு பணம் நினைக்கிறாங்க, பரிசாக
சரி, ஒரு கேக் கொண்டு அப்புறமா நோட் புக்ஸ் இவைகளை வழங்குறாங்க. முதலாவது மூவைந்தன், முத்துவேல் மூவைந்தன். எத்தனை பேர் நீங்கள் குடும்பத்துக்கு வந்தீங்க? அது பேர் மேலே வாங்க. அதற்கு பின்பதாக புருஷோத்தமன் தர்ஷினி பொன்னே. அதற்கு அடுத்து மாரிமுத்து பிரியங்கா. எல்லாருமே ஸ்டேஜில் எழுதி நின்று கொடுத்தோம்னா ஃபோட்டோஸ் நல்லா இருக்கும். போய் உட்காருங்க. அடுத்து முக்கியமான உங்களுக்கு மாரிமுத்து பிரியங்கா, அடுத்து மாணிக்கம் தினேஷ் பழவேற்காடு. அதற்கு அடுத்து முகேஷ் சோனியாலட்சுமி. அதற்கு அடுத்து சிவராஜ் அஜித் குமார். குடும்பத்திற்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அத்தனை பேர் மேலே வாங்க, 2 பேர் வாங்க. அடுத்து மாடசாமி மோனிஷா. அடுத்த சிஸ்டர் கொடுங்க. ரம்யா சிஸ்டருக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நாங்கள் இருப்பு அடுத்து கொடுப்போம், நீங்கள் 2 பேர் போக வேண்டிய இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற மாதிரி. மாடசாமி மோனிஷா. அடுத்து சிங்காரவேல் கீர்த்தி சஞ்சய் தண்டார்பேட்டை. உட்காருங்க. சிங்காரவேல் கீர்த்தி சஞ்சய் தண்டார்பேட்டை. அடுத்து கதிரவன் மாதேஷ் குமார், அண்ணாமலை சிவரஞ்சனி. உட்காருங்க. அண்ணாமலை சிவரஞ்சனி சார். வேகமாவா? அண்ணாமலை சிவரஞ்சனி. இதற்கு அடுத்து நம்முடைய யூத் டீம் சாங்ஸ் அண்ட் ஸ்பீச் இவர்களே வந்து நமக்கு செய்ய இருக்கிறாங்க. நாங்கள் இந்த சேர்ஸ் நாங்கள் மாத்திரம். ஸோ நீங்கள் முன்பதாக வந்து தயாராகப்படியாக போக கூட கேட்கல. ஸோ நம்முடைய செஷன் சார் டிஎஸ்சி சார் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த செஷனில் அவங்க நம்ம வீட்டுக்கு நடந்து செல்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்ததுக்கு உங்கள் சார்பாக, திருச்சபையின் சார்பாக, மினிஸ்ட்ரி சார்பாக மிகுந்த நன்றியை, மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நன்றி. ஸோ உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்டிகை கிட்ட வந்துட்டு இருக்கோம்? என்ன? கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் தான் என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். அப்புறம் வேற எது வரலாம்? கிஃப்ட். ஓகே. வேற கேக், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார், அதெல்லாமே வரும்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட், கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாத்தையும் தாண்டி முக்கிய காரணம் இயேசு நம்மளுக்காக, எனக்காக
Yes, we are.
நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு குட்டி கேம் விளையாடலாமா? ரெடி? வெரி சிம்பிள் கேம் தான். எல்லாரும் அப்படியே அனுப்பிச்சு கொஞ்சம் வெளில அனுப்புங்க, நல்லா இருக்கும். தெரியாம இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் ரொம்ப blessed. ஏன்னா எந்த வழியில போனா பரலோகத்துக்கு போகலாம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த வழி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்றாரு, நானே வழியும் ஜீவனுமா, நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. சோ அந்த வழியில நம்ம நடந்தா ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த வழி ஈஸியா இருக்கு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்திலயும் நமக்கு பலனா துருகமா எல்லாருமா இயேசு நமக்கு இருப்பாங்க. சோ இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிருப்போம், க்ளீன் பண்ணிருப்போம். ஒரு விஷயா நம்ம இருதயத்தை நம்ம க்ளீன் பண்ணி இயேசுவை இருதயத்துக்குள்ள பிறக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். சோ இயேசு மட்டும்தான் ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். நம்ம பரலோகத்துக்கு போகலாம். தேங்க்யூ. உங்களை குருகுலம் கொண்டாட்டம் என்ற கூட்டத்தில் ஓட வைக்க வைத்த அருமையான இந்த யூத் ஃபெலோஷிப் அனைவரையும் சார்பாக பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாமும் அதிலே பயன்படுத்துவதை நான் உணர்கிறேன். அவங்க எல்லாருடைய மனதில் சந்தோஷத்தை அந்த வேலையில் பாட முடியும். ஐயாவே கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்கிறது, பாடங்களில் நம்மை மீட்டு கஷ்டங்களில் நம்மை விடுதலை பண்ண மிகுந்த வியாபாரத்தோடு இருக்கிற வெளியே அதில் இருந்தெல்லாம் நாம் வெளிப்பட்டு வெளிவந்து நாம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் நாம் கொண்டாடுவதற்கு சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த வேளையில் ஒரு சிறப்பு செய்தி, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி என்றால் சொன்னால் ஒரு சிறப்பு செய்தி, அந்த சிறப்பு செய்தியை இந்த திருச்சபையில் இந்த விழாவில் நமக்கு மிக முக்கியத்துவம் ரெவரண்ட் மேத்யூ ஐயா அவர்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த வேளையில் சிறப்பு செய்தி அவர்கள் தருவார்கள். நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். நீங்கள் கேம் விளையாடும் போது நீங்கள் உங்களையே மறந்துட்டீங்க இல்லையா? எஸ் வரணும், எப்படியாவது இந்த கேம் வின் பண்ணணும். ஒருத்தர் அவுட் ஆகிட்டாங்க, அப்பவும் என்ன பண்ணாங்க, இன்னொரு குரூப்போட சேர்ந்து ஓடுறது பார்த்தோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்குறீங்கன்னா, அந்த ஒரு நேரம் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக நம்மையே நாம் மறந்து விடுகிறோம். எனவே இந்த கேம் ஒழுங்கு பண்ணின யூத் லீடர்ஸை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் காலம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் மனசுல வந்து ஏற்கனவே ஐயா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே நான் இன்னொரு பிரசங்கம் செய்ய வரல. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். யாருடைய பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாள். சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் யாருடைய பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் என்று சொல்லும்போது யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் சொல்லுங்க. இருக்கும்படியாக அந்த அருமை செய்திக்காக நான் கருதுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய பிரசன்சி சார்பாக மிகுந்த நன்றியை மாணிக்க கொள்கிறேன். இவ்வேளையிலே நாம் வேகமாக எல்லாருக்குமே கடந்து செல்ல வேண்டும் என்ற ஆசை காரணம் பிள்ளைகளுடைய பரீட்சை காரணம். ஆகவே வேகமாக நாங்கள் நேரிலே வாசிக்கிற பொழுது மீண்டுமாக எனக்கு வலது பக்கமாக வந்து இடது பக்கமாக வந்து பெற்றுக்கொண்டு எனக்கு இடது பக்கமாக எனக்கு சென்று நீங்கள் இருக்கையில் அமர போறீங்க. கடைசியாக உங்களுக்கு ஆசீர்வாத ஜெபம் செய்து அனுப்புவார்கள். அனுப்புகிற பொழுது வெளியிலே செல்கிற பொழுது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பாக்கெட் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் இடத்துக்கு பின்பதாக கடந்து நீங்கள் இல்லங்களுக்கு சென்று பயணப்படி நம்மோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பொறுமையாக கடைசி வரை இங்கே பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது இது இப்பொழுது கேம்ஸ் நடந்ததுல
ஐயா சொன்னது போல ரொம்ப அருமையான ஒரு உணர்வுகளை பிரதிபலிக்கிறதை பார்த்து பிடிச்சிச்சு. முதலாவது பரிசாக சகோதரி ராஜேஸ்வரி, குருவம்மாள், செல்வி, மஞ்சுளா. பாருங்க, இவங்களுக்கு தான் யோகா அடிச்சுட்டு இருக்கு. எல்லாருக்குமே யோகம் தான். ஏசு கிறிஸ்து பரிசாக கிடைச்சிருக்காரு. ஆனா அது எனக்கு கூட கிடைக்குமான்னு ஆசைப்பட்டேன். அந்த கைப்பில் என்ன சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா இந்த அருமையான சகோதரி யாருமே பார்த்து எல்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. இந்த ஆண்டு பெண்களுக்கான ஆண்டா இருக்கு போல நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். பரிசு பெற்ற அனைவருக்கு 4 பேர் நன்றி. அடுத்து ஹரிணி அண்ட் கிருஷ்ணா, இவர்கள் 2வது இடத்தை வென்றார்கள். ஹரிணி அண்ட் கிருஷ்ணா வேகமாக முன்பதாக வந்து இந்த பரிசை நீங்கள் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இப்படியாக நம்முடைய உதவி அதாவது பிசினஸ் வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக செந்தில் ரகு கிஷோர் முன்பதாக வரக்கூடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக ரகு கிஷோர். அதற்கு அடுத்தபடியாக மோகன்தாஸ் நாகேஷ் தாம்பரம். எல்லாம் குடும்பத்தில் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து வரக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மோகன்தாஸ் ராகேஷ் தாம்பரம். அதற்கு அடுத்தபடியாக பிரவீன் ஆண்ட்ரே ட்ரேஷா. அதற்கு அடுத்தபடியாக பாஸ்கர் குமரேசன். வேகமாக வந்து வேகமாக கடந்து சென்றால் வேகமாக நாம் இல்லங்களுக்கு செல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக வினோத் குமார் சத்யா ஐயப்பன் தாங்க. அதற்கு அடுத்தபடியாக கன்னியப்பன் சஞ்சய். வணக்கம், நன்றி. கன்னியப்பன் சஞ்சய். அதுக்கு அடுத்தபடியாக சண்முகம் சிரஞ்சி. குடும்பத்தில் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அத்தனை பேர் தேசிய மேடைகள் வந்து இதை பெற்று நம்முடைய இது பரிசை பெற்று நீங்கள் ஆசி பெற்று கடந்து செல்லக்கூடிய அன்போடு கேட்கிறேன். வினோத்குமார் சத்யா, கன்னியப்பன் சஞ்சய், சண்முகம் சிரஞ்சி. நன்றி. ரொம்ப நன்றிமா. அப்ப போயிருக்கீங்க அப்படியே அவருக்கு கடைசியான பரிசை பெற்று செல்லுவதை வரை நாங்கள் அன்போடு நீங்கள் காத்திருப்பதை கேட்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ரமேஷ் ராஜேஷ் எண்ணூர். ரமேஷ் ராஜேஷ் எண்ணூர் வேகமாக வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாதவன் மதுரை பிராட்வே. அம்மா கொடுக்குறாங்க. மாதவன் மதுரை. அதற்கு அடுத்தபடியாக காசிராஜன் பூவரசன். இனி அண்ணன் கொடுங்க. ஜபராஜன் நீங்க ரெண்டு கொடுங்க. முடிவு சரி. தேங்க்யூ மேம். அடுத்து திருநாகரசு அம்மு வேகமாக வாங்க. ஜஸ்டின் மதன் குமார் அடுத்தபடியாக வாங்க. திருநாகரசு அம்மு, ஜஸ்டின் மதன். அடுத்து பிரபாகரன் சந்தோஷ்குமார். அடுத்தபடியாக குமரன் ரூபினி. பிரபாகரன் சந்தோஷ்குமார் அடுத்தபடியாக குமரன் ரூபினி. மற்றெல்லாம் கொஞ்சம் கைகளை தட்டிட்டு இருக்கலாம. பொருள் இல்லை பரிசு. ரொம்ப நன்றி. அடுத்து சுரேஷ் திவ்யா. எண்ணூர். அடுத்து ராதாகிருஷ்ணன் ஹேமச்சந்திரன். சுரேஷ் திவ்யா அடுத்து ராதாகிருஷ்ணன் ஹேமச்சந்திரன். வேகமாக வாங்க. அதற்கு அடுத்தபடியாக பிரபுமித்ரன் பெசன்ட் நகர். வேகமாக வாங்க. அதற்கு அடுத்தபடியாக சரவணன் சக்தி குறுக்குப்பேட்டை. அதற்கு அடுத்தபடியாக விஜயன் கனகி மயிலாப்பூர். நன்றி. என்ன கரங்களை தட்டுங்க. அது மருத்துவ ரீதியாக உடம்புக்கு பிரயோஜனமாக. சரவணன் சக்திக்கு அடுத்தபடி விஜயன் கனகிக்கு அடுத்தபடியாக ராஜ்குமார் ஜாஸ்தி புதூர் காலேஜ்.
ராஜ்குமார் ஜாஸ்மின். அதற்கு அடுத்தபடியாக துரை வெங்கடேஸ்வரி. துரை வெங்கடேஸ்வரி வந்திருக்கிறதுல யாராவது பேர் வாசிக்காம இருக்கிறோமா? பதிவு பண்ணிட்டீங்களா? கையில் வாங்கலையோ? வேற யாராவது? ஓகே, வாங்க. மாதேஷ்குமார் அம்மா வாங்க. செந்தில்குமார் யூனிவர்சிட்டி வாங்க. கைக்கு போட்டு போயிருங்க, மறந்துடாம கைக்கு போடணும். மாதேஷ்குமார் அப்பா. நன்றி நன்றி. யூனிவர்சிட்டி அப்பா வாங்க. தேங்க்யூ. அங்க வாங்க வாங்க, சேர்ந்து நிச்சாரு. நன்றி. வேற யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? நீ கைக்கு போடு. ரொம்ப நன்றி. அனைவரும் இப்பொழுது இறுதி இந்த விழாவின் இறுதி கட்டத்திற்காக வருகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இந்த இறுதி ஜெபம் செய்த பின்பு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நன்றி. அதற்கு முன்பதாக நாம் நன்றி தமிழர்கள் என்று சொன்னாலே தமிழர்கள் என்று சொன்னால் நாம நன்றி உணர்வு உள்ளவர்கள். பொதுவாக மனிதர் வேகமாக முடிச்சுட்டேன். இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பு. நம்மை நெருங்கி ஏவினது நிமித்தமாக அவர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்துவிட்டது. ஆனால் அந்த கஷ்டத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறவர் கர்த்தாவின் கர்த்தரும் தேவாதிபதியுமான கிறிஸ்து இயேசு. அவருக்கு நான் நன்றியை வேளையில் நான் உங்களின் சார்பாக நான் நினைக்கிறேன். கர்த்தரை அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த திருச்சபையை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன். கோடப்பாக்கம் உயிர்த்தெழுந்த திருச்சபையினுடைய அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட சேவைகளை செய்கிறதில் மிகுந்த முனைப்புள்ளவர்களாக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அதிலே ஆயராக இருக்கிற ரெவரண்ட் மேத்யூ ஐயா, ஆயர் அம்மா, இந்த செயலாளர், இந்த ட்ரெஷரர், இப்படி ஒவ்வொருவரும் மிகுந்த ஈடுபாடு வைக்கிறார்கள். நான் ஒன்றை கேட்டால் 2 தராங்க, 2 கேட்டால் 4 தராங்க. இப்போ நாங்கள் கேட்டது 1, ஆனால் கிடைச்சிருக்கிறது இன்றைக்கு 2000 ரூபாய் கேட்டு மாத்திரம் தான். உங்களுக்கு சேரீ கொடுத்துருக்காங்க 2, 3வது நோட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 4வது ஒரு கேக் பார்சல் கூட தந்திருக்கிறாங்க, 5வது காஃபி டீ கேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது பெட்ஷீட் இல்லை, மிக்சர் இல்லை, புடவை இல்லை. அதை சொல்லிட்டீங்களா? சந்தோஷம் இல்லையா உடனே வாங்குறது? அதுதான் இருந்த மகிழ்ச்சி. ஸோ சரி, சில இடத்துல பிள்ளைகள் வந்துருக்கீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போனப்போ தான் தெரியும். சரி, சிலருக்கு மனதில் கஷ்டம் இருக்கும், நம்முடைய தாயார் மனத்தில் இல்லைன்னு சொல்லி அது உங்களுடைய சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை மகிழ்க. அதற்காக நான் வருந்துகிறேன். கர்த்தர் என்றாலும் கர்த்தர் உங்களோட தாயாக தகவலாக இருந்து வழிநடத்துகிறார். ஸோ இந்த திருச்சபையினர் அதற்காக மிகுந்த நன்றியை உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த சார்பாக ஒரு கோஆர்டினேட்டராக மணிராஜனன் எங்கனாலும் ஓடுவாங்க, எங்கனாலும் குதிப்பாங்க, உணர்வாங்க, உங்களை பேசுவாங்க, உங்களுக்கு ஆர்வம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி பயணிக்கிறது அவர்களுக்கும் உங்கள் சார்பாக இந்த பிரசிடென்சி சார்பாக மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உற்பத்தியாக நமக்கு அருமையான நிகழ்ச்சி தந்தாங்க. இந்த யூத் ஃபெலோஷிப் வாலிப ஐக்கிய சங்கத்திலிருந்து அந்த குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய மிகுந்த இது உருவகம் வைப்பதற்கு எல்லா உணவுகளும் செய்த நம்முடைய ஆபேலண்ணன் எழுதுங்க. ஆபேலண்ணன் மேல வாங்க, ஜீவனண்ணன் மேல வாங்க. பாருங்க, அமைதியா இருக்கு, வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது. நாம எல்லாம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. ஆயிரம் அவர்கள் இந்த ஆபேலண்ணனை இந்த கதராடை கொடுத்து கௌரவிப்படி அவரோட நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஆபேலண்ணன்
நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி. இது வீடியோ ரெக்கார்டிங் இது எல்லாவற்றையும் ஒழுங்காக ஜீவன் சென்னையில் ஒரு அங்கத்தினராக ஜீவன்குமார் அவர்களுக்கு இந்த கலந்துரையாடலுக்கு நம்மளுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது விட்டுருந்தோம்னா மனுஷங்க எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு மிகுந்த நன்றி இருக்கிறது. அழைப்பு ஏற்றி பிள்ளைகள் எக்ஸாம் இருந்தது, ஆனால் வந்தீங்க. இது ஒரு நாள், இது பண்டிகை நாள், அவருடைய நாள் தான். ஆனால் வந்தீங்க, படித்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும். எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு போறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் சார் நடிச்சிருப்பாரு போர்டில் கவனிச்சிருப்பீங்க, அது இன்னைக்கு நாளைக்கு ஞாபகம் வரும். ஸோ பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் ஒரு தொய்வும் இருக்காது, பாதிப்பும் இருக்காது. நன்றாக சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து வெற்றியை பெற்றுக் கொள்ளப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஸோ இப்பொழுது நம்முடைய இறுதி ஜெபத்திற்காக நம்முடைய ஆயர் அவர்கள் செய்து ஆசி வழங்கி உங்களை வழங்க உங்களுக்கு ஆசி வழங்க நமக்கு உங்களுக்கு இல்லை நமக்கு ஆசி வழங்குவார். வாழ்க்கையிலே பல்வேறு திட்டங்களிலே ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்களின் நிமித்தமாக குடும்பம் பார்ப்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இவர்களுக்கு எங்களால் உதவியை செய்ய நீர் கொடுத்த தேவைக்காக நான் செல்கிறோம். ஆண்டவரே, அன்னை அடியார்களுக்கு ஆலயத்தின் மூலமாக கொடுத்த எல்லா விதமான உதவி தொகைக்காக நான் செல்கிறோம். ஈகிள் பிரஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட நோட்புக்காக நான் செல்கிறோம். புடவைக்காக நான் செல்கிறோம். அவர்கள் கொடுத்த இனிப்புக்காக நான் செல்கிறோம். இப்படி எங்களால் முடிந்ததை அடியார்களுக்கு கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியரை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நாளை தங்களுடைய ஆண்டவரை உறவினர்களோடும் பெற்றோர்களோடும் மீண்டும் இணைக்கப்பட நாங்கள் காத்திருக்கிறோம். நீ அதை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டும். அருமை அடியார்களுடைய எல்லா விதமான வாழ்வின் தேவைகளை நீர் சந்தியும் படிக்கும் பிள்ளைகள் சிறப்பாய் படித்து வாழ்விலை முன்னேற நீராக இப்பொழுதும் இங்கிருந்து அவர்கள் இல்லத்தில் செல்லும் பொழுது பிரசன்னம் அவர்களோடு இருந்தவர்களை வழிநடத்தி இரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுக்காகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு இப்போதும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். சரி, வாழ்த்து பாடல் பாடுவோம். Friends, will join. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you, friends. உங்களுக்கான ஸ்நாக்ஸ் கேக் பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லலாம். ஒரே ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாவற்றிற்கும் இந்த பிரிசன் மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பாளராக நடத்தும் திரு ராஜசிங்கன் அவர்களை நாம் அனைவரும் கரங்களை தட்டி வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதுபோல அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய செய்யும் திரு மணிராஜ் அவர்களையும் கரங்களை தட்டி நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் எங்களது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு